நடுமுதுகு, முன்முதுகு, ஷோல்டர் பகுதி, ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட், கழுத்து பகுதி, தலைப்பகுதி, உங்களோட உடலை இன்னொரு முறை மனதளவில் உள்ளம் காலிலிருந்து உச்சி முதல் கவனிங்க. உங்களோட கவனத்தை மூச்சுக்கு கொண்டு வாங்க. நீங்க மூச்சை உள்ள இழுக்கும் போது உங்களுக்குள்ள நீங்க சொல்லிக்க வேண்டியது, என்னுடைய கவனம் முழுவதும் அடுத்த 1 மணி நேரத்திற்கு என் உடம்பின் மீது மட்டுமே இருக்கும். மனதளவிலும் உடம்பளவிலும் தயாராகுங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். கால்கள் ரெண்டும் ஒன்றா சேருங்க. கைகளை உங்க தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு போயிட்டு நல்லா கோர்த்து, கைகளை கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச், 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 ரிலாக்ஸ். பொறுமையா ஒரு சைடு எழுந்து கன்ஸ்ட்ரக்ட். முதுகு தண்டு நேரா இருக்கட்டும். கழுத்து பகுதி, ஷோல்டர் பகுதி ரிலாக்ஸ்டா இருக்கட்டும். முகத்துல ஒரு மெல்லிய புன்னகை இருக்கட்டும். அப்சர்வ் த சரௌண்டிங். உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களை கவனிங்க. ஃபேனோட சவுண்டு, ரோட்ல கேட்குற சவுண்டு, உங்களுடைய கவனத்தை மூச்சுக்கு கொண்டு வாங்க. Inhale deeply. Inhale deeply. Inhale deeply. Sagana bhavatu, Sagano gunatu, Sagaviryam Karavavahai, Tejasvina Adidam Astuma Vidvishavahai. Om Shanti Shanti Shanti. Okay, we'll start neck exercise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now side bending. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now right, left, right, left, right, left, right, left, right, left. Now lock your chin from right to left. Rotate.
One, normal breathing. Observe your neck area. உங்க கழுத்தின் மீது உங்களோட கவனம் இருக்கட்டும். நார்மல் பிரீத் பண்ணுங்க. ரிலாக்ஸ்டா பண்ணுங்க. என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. 4, 5. Now left to right, left, back, right, down, left, back, right, down, left, back, right, down. Final round, left, back, right, down. Good. Now stretch your hands, join your elbow, rotate, full rotation, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now anti-clockwise, full rotation. நல்ல பெரிய ரவுண்டா சர்க்கிளா போட முயற்சி செய்யுங்க. 4, 5, 6, 7, 8, 9, 10. Good. Now press your hands on your back, maximum push. 1, 2, 3, 4, 5. Now other side. 1, 2, 3, 4, 5. Now side push. 1, 2, 3, 4, 5. Now other side. 1, 2, 3, 4, 5. Now stretch your hands. Bring your hands above your head. Stretch maximum. 1, 2, 3, 4, 5. நீங்க நேரா பாருங்க. உங்களோட கைகள் ரைட் சைடு நல்லா எடுத்துட்டு வாங்க. ரிப் கேஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுறத கவனிங்க. உங்களோட பக்கவாட்டு எலும்புகள். நார்மல் பிரீத்திங். சென்டர்ல வாங்க. திருப்பி அகைன் லெஃப்ட் சைடு நல்லா பெண்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் உங்களால எந்த அளவுக்கு பெண்ட் பண்ண முடியுமோ பெண்ட் பண்ணுங்க. சைடில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணுங்க. சென்டர்ல வாங்க. இன்னொரு முறை மூச்சை இழுத்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. மூச்சை விட்டுட்டு அப்படியே கீழே குனிங்க. உங்க தலைக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம் போறதை கவனிங்க. உங்க தலை ரத்த ஓட்டத்தால நிரம்பி ஒரு மெல்லிய கணம் உங்க தலைக்கு வர்றதை கவனிங்க. கை அப்படியே பின்னாடி வச்சு நல்லா வானத்தை நோக்கி நல்லா ஹிப்பை நல்லா மேக்சிமம் தூக்கி தலையை கீழே தொங்க போடுங்க. நல்லா புஷ் பண்ணுங்க. ஹிப்பை நல்லா மேல புஷ் பண்ணுங்க. ரிலாக்ஸ். கை எப்படி நிட்டுங்க. ரொட்டேட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Opposite side. 1, 2, 3, 4, 5. Full rotation. இப்படி வந்துடுறீங்களா? 6, 7, 8, 9, 10. கொஞ்ச நேரத்துலயும் இது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா செஷன். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. வேறு வந்தால் நல்லதா. டாக்ஸின்ஸ்லாம் வெளியே வரும். 1, 2, 3, 4, 5. Now other side. 1, 2, 3, 4, 5. நல்ல சைடில் நல்லா பெண்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் பெண்ட் பண்ணுங்க. உங்க ரிப் கேஸ் மேல உங்களோட கவனம் இருக்கட்டும். பக்கவாட்டு எலும்புகள் மீது உங்க கவனம் இருக்கட்டும். ரிலாக்ஸ். Now other side. மேக்ஸிமம் பெண்ட். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ரிலாக்ஸ். காலை இப்படி தூக்காம பண்ணணும். ஓகேவா? ஓகே. இந்த ஸ்ட்ரெச் பண்ணல. மேம் யோசிக்கிறாங்க ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Center. From center to back. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.
Anti-clockwise 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Stay there. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Relax. Right hand, left knee வச்சுட்டு இது முடிச்சிட்டோம்ல. ஓகே ஓகே யா காலை ஷேக் பண்ணுங்க. காலை ரெண்டும் ஒன்றா ஜாயின் பண்ணுங்க. யா இப்போ கால்களோட விரல்களை மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. யா இப்போ ஆங்கிள் நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. 1. கால்கள் வந்து மேலே தூக்காம கால்கள் தரையோட இருக்கணும். ஆங்கிள் மட்டும் ரொட்டேட் பண்ண முயற்சி செய்யுங்க. யா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. காலை ஒன்றா வைங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ leg rotation 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise 1, 2, 3, இப்படி 4, 5, 6, 7, 8, 9, 10. Yeah. Another leg. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்ல மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க. யா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. குட். இப்போ காலை எடுத்து மேலே வைங்க. முட்டி மடியாமல் தூக்கி வைங்க. அப்படியே தூக்கிட்டு ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். இப்போ நான் ஹிப் ரொட்டேஷன் இப்படி கிளாஸ் பண்ணு. ரொட்டேட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பண்ணுங்க 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 9, 10. யா இப்போ அடுத்த லெக். இந்த கால் வந்து கீழே இருக்கு சமமா. ரொட்டேட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. No butterfly. பாடி எப்படி இருக்கு உங்களுக்கு? டிஃபரன்ஸ் தெரியுதா பாடி காலைக்கும் காலையில்? Start 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. காலை கொஞ்சம் முன்னாடி தள்ளுங்க. கையை எடுத்துட்டு வாங்க. நல்ல வித் இன்ஹலேஷன் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க ஸ்பைனை. எக்ஸேல் டவுன். இன்ஹேல் அப். அப்படியே கையை பின்னாடி வச்சுட்டு நல்லா தூக்குங்க. இடுப்பை நல்லா தூக்குங்க. வானத்தை நோக்கி மேக்ஸிமம். ரிலாக்ஸ். Yeah. Now come to Padmasana.
இந்த பத்மாசனில் இந்த ரெண்டு ஹீலையும் உங்களோட உடம்ப டச் பண்ணணும். சரிங்களா? இந்த 2 ஹீல் வந்து உங்கள் உடம்பை டச் பண்ணும் போது, நீங்கள் யோகா முத்ரா பண்ணும் போது இந்த 2 இடம் உங்களோட இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணும். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஒரு மெல்லிய ஒரு மசாஜ் நடக்கும். உங்களோட வயிற்றில் ஒரு வைப்ரேஷன் நடக்கும். அதுதான் உள்ள இருக்க ஆர்கன்லாம் வந்து சிறப்பாக செயல்பட உதவி செய்யும். கையை பின்னாடி உங்கள் ரைட் ஹேண்டில் மணிக்கட்டில், லெஃப்ட் ஹேண்ட் இப்படி கட்டிக்குங்க. மூச்சை இழுத்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. மூச்சை விட்டுட்டு அப்படியே உங்க தலைக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம் போகும். அதை என்ஜாய் பண்ணுங்க. ரத்த ஓட்டத்தினால உங்க தலை வந்து நிரம்பும். மூச்சு விடுறது கொஞ்சம் சிரமப்படலாம். ரொம்ப அது ஆக்சுவலி நல்லது. உங்க லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டே தர். என்னாச்சு? முதுகு வலிக்குதா? ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். இன்ஹேல் ஹப். ரொம்ப ரொம்ப இது பண்ணுங்க. நார்மலா எவ்வளோ முடியுதோ பண்ணுங்க. ஓகே, ரிலீஸ் யுவர் லெக்ஸ். நார்மலா முதுகு வலி இருக்குமா, இல்லை இது பண்றதுனால முதுகு வலி வருதா? இப்போ வலி. சரி ஓகே ஓகே. நவ் கம் டு வஜ்ராசனா. உங்க 2 ஹீல்லையும் உட்கார முயற்சி செய்யுங்க. 2 ஹீல்ல மேல உட்கார உங்க பாடி ஹோல் பாடி வெயிட்டை உங்க 2 ஹீல் மேல உட்கார முயற்சி செய்யுங்க. இப்போ கையை 2 கோர்த்துட்டு நல்லா மூச்சை இழுத்து ஸ்பைனை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போ மூச்சை விட்டுட்டு அப்படியே கீழே குடிஞ்சு நல்லா கைகளை தூக்க முயற்சி செய்யுங்க. கைகளை நல்லா சங்கீதம் நல்லா கையை மேலே தூக்க ட்ரை பண்ணுங்க. உங்க தலைக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம் போகும். இந்த ரத்த ஓட்டம் வந்து உங்களை முகத்துக்கு நல்ல ஒரு பொலிவை தரும். இனேல் அப். அப்படியே கையை பின்னாடி வச்சுட்டு நல்ல இடுப்பை தூக்குங்க. மேக்சிமம் லிஃப்ட். கழுத்தை நல்லா பின்னாடி தொங்க போடுங்க. இடுப்பை நல்லா மேலே தூக்குங்க. லிஃப்ட். இந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து உங்களுக்கு உஷ்ட்ராசனா, கேமல் போஸ் செய்வதற்கு மிக உதவியாக இருக்கும். ரிலாக்ஸ். குட். நவ் யூ கேன் ரிலீஸ் யுவர் லெக்ஸ். நவ் சிட் இன் சுகாசனா. கீப் யுவர் ஹேண்ட்ஸ் இன் சின் முத்ரா. கண்களை மூடிட்டு மூச்சை கவனி. ஓகே, மேலே எழுந்துருங்க. ஓகே, கை எப்படி வைங்க. 1 2 inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. இப்போ கை எப்படி வைங்க. இப்படி வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. inhale, மேலே காலை தூக்குங்க. exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale. அப்படியே நில்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை எப்படி வைங்க. நல்ல மூச்சை இழுத்து பிடிங்க. ரொட்டேட். ஹோல்ட் பண்ணுங்க மூச்சை. 2 3 4 5 6 7 8 9 10. அகைன் ஆன்டி கிளாக் வைஸ். எல்போ பெண்ட் ஆகாம ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. மூச்சை இழுங்க. மூச்சை இழுத்து பிடிச்சிங்க. ஆன்டி கிளாக் வைஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. குட். காலை அகலமாக வச்சுங்க. கை எப்படி வச்சுங்க. ஓகே. 1 2 3. நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. மேக்ஸிமம் உங்களால் எந்த அளவுக்கு போக முடியுமோ ரொட்டேட் பண்ணுங்க.
சென்டர் பாடி ஸ்ட்ரெயிட்ல இருக்கணும், கால் மூவ் ஆகக்கூடாது, ஒரே இடத்துல தான் இருக்கும். ஓகே, ரொட்டேட். 5 6 7 8 9 10. குட். இப்போ சைடில் கால் எப்படி வைங்க. யா, இப்போ சைட் பெண்டிங். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. குட். அதே பொசிஷனில் இருங்க, வெஸ்ட் சைடில். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. குட். காலை இப்படி எடுத்துட்டு வாங்க, கொஞ்சம் கேப் விடுங்க, நல்ல இடுப்பை ஃப்ரண்ட்டில் தள்ளுங்க, சைடில் தள்ளுங்க, பேக், ரைட் சைட், ஃப்ரண்ட், சைட், பேக். ஃபாஸ்ட். 1 2 3 4 5 6 7 8. நல்லா ஸ்மூத்தாக பண்ணுங்க மேம், ஸ்மூத்தாக பண்ணுங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. 6 7 8 9 10. காலை தூக்காதீங்க, கால் பாதம் தரையில் இருக்கணும். ரொட்டேட், அதர் சைட் ரொட்டேட். 1, காலை தூக்காதீங்க மேம். 2 3 4 5 6 7 8 9 10. குட். கை எப்படி வச்சுங்க, ஜஸ்ட் ரொம்ப புஷ் பண்ணக்கூடாது, காலை ஒன்றா சேருங்க மேம். ஓகே, இப்படி அழுத்தக்கூடாது, ஜஸ்ட் இப்படி வச்சு நீ ரொட்டேஷன். 1 2 3 4. ரொட்டேட், பாஸ் கொடுக்காம அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க, ஒரு ரவுண்டு மாதிரி போடுங்க. 4 5 6 7 8 9 10. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ். முட்டி வலிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சஸ் இது. உள்ள இருக்க முட்டி ஜாயின்ஸ்ல நல்ல லூப்ரிகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். யாருக்கெல்லாம் முட்டி வலி பிரச்சனை இருக்கும் அவங்க தினமும் இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. 7 8 9 10. குட். ஓகே, இப்படி சைடில் இப்படி நில்லுங்க. ஓகே, அப்படியே லிஃப்ட் பண்ணுங்க, லிஃப்ட் ஸ்ப்ரிங் மாதிரி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. குட். இது எதுக்குன்னா நம்மளோட கணுக்கால் இந்த ஏரியா வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும், அதுக்காக தான். ஓகேவா? ஓகே, ரிலாக்ஸ். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஸ்ரீதலி தாடாசனால வில் ஸ்டார்ட் த சூரிய நமஸ்கார். ரிலாக்ஸ் யுவர் செல், கண்களை மூடிக்குங்க. அப்சர்வ் யுவர் பிரெத். அப்சர்வ் த சேஞ்சஸ் இன்சைட் யுவர் பிசிக்கல் பாடி. உங்கள் பாடியில் ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. Be mentally ready to do 6 rounds of Surya Namaskar. Okay, start. Come to edge of the mat. Adapting Namaskar Mudra. Close your eyes. Oh, Hiranmayena Patrena Satya Sahita Pitam Tattvam Pushanna Pavrunno Satya Dharmaya Drishtaye. Om Shanti Shanti Shanti. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. Again 1. Left leg back, right leg back. Ashtanga Namaskar.
Bhujangasana, Parvatasana, left leg front, right leg front, arch back, again down, right leg back, left leg back, Ashtanga Namaskar, Bhujangasana, Parvatasana, right leg front, left leg front, arch back, again down, left leg back, right leg back, Ashtanga Namaskar, Bhujangasana, Parvatasana, left leg front, right leg front, arch back, again down, right leg back, left leg back, Ashtanga Namaskar, Bhujangasana, Parvatasana, right leg front, left leg front, arch back, again down, left leg back, right leg back, knees down, chest down, chin down, inhale, Bhujangasana, exhale, Parvatasana, left leg front, right leg front, arch back, Pranayamasana. அப்படியே சீத்தலி தாடாசனால ஸ்டாண்டிங்ல ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்க மூச்சை கவனிங்க. உங்க உடம்பு பகுதியில் ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. உங்க ஹார்ட் பீட் கொஞ்சம் கொஞ்சமா ஃபாஸ்டா இருந்து ஸ்லோவா வரத கவனிங்க. உங்களுடைய ஹார்ட் பீட்டை கவனிங்க. ஃபாஸ்டா இருந்த ஹார்ட் பீட் கொஞ்சம் கொஞ்சமா ரிதம் கம்மியாயிட்டு இப்போ ஸ்லோவா துடிக்கிறத கவனிங்க. ரிலாக்ஸ். ஓகே, காலை எப்படி வைங்க, கையை எப்படி எடுத்துட்டு வாங்க, இப்படி எடுத்துட்டு வாங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. தலைக்கு மேலே எடுத்துட்டு போங்க. நல்லா மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. லிஃப்ட் யுவர் டோஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கையை எப்படி எடுத்துட்டு வாங்க, ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மேலே எடுத்துட்டு போங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இன்ஹேல் லிஃப்ட், எக்ஸேல் டவுன். இந்த கை நல்லா லூஸா இருக்கட்டும். மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் பண்ணுங்க லேட்ரல் பெண்டிங்ல. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். Now other side. கையை எடுத்துட்டு வாங்க, மேலே எடுத்துட்டு போங்க. இன்ஹேல் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. எக்ஸேல் பெண்ட். நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ்.
காலை இப்படி வச்சுங்க, உங்களோட விரல்களை இப்படி வச்சுங்க பின்னாடி, கொஞ்சம் கேப் விட்டுங்க, இன்னேல் நல்ல பேக்ல. எவ்வளோ பேக் முன்னாடி முட்டி மடியாம போக முடியுமோ முன்னாடி போய் பின்னாடி போயிட்டு நார்மல் ப்ரீத்திங் பண்ணணும். நல்ல செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி நார்மல் ப்ரீத்திங் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Good. கையை மேலே எப்படி எடுத்துட்டு வாங்க, மூச்சை இழுத்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போ மூச்சு விட்டுட்டு அப்படியே கீழே குனிஞ்சு மேட்ல உங்களோட கையை வைக்க பாருங்க. முட்டி மடியாம மேட்ல உங்களோட கையை வைக்க பாருங்க. முட்டி மடியாம தலையை நல்லா கீழே தொங்க போடுங்க. தலைக்கு நல்ல ஒரு ரத்தம் ஓட்டம் வர்றதை கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Inhale up. Good. காலை எப்படி வைங்க, கை எப்படி எடுத்துட்டு வாங்க. Inhale, exhale, lateral bending, side bending. சைடில் பெண்ட் பண்ணி கை விரலை பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Okay, now again. Inhale, exhale. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Good. Now again, Trikonasana. கால் எப்படி வச்சுக்கோங்க, இப்படி பெண்ட் பண்ணுங்க. ரொட்டேட் யுவர் பாடி. இந்த கையை எடுத்துட்டு வந்து இங்க மேட்ல இப்படி வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணி முட்டி மடியாம பாருங்க. 1 2 3 4 5 6. காலை ரொம்ப அழுத்தாதீங்க. லெட்ஸ் ஜஸ்ட் வெயிட். 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ நீங்கள் அந்த பொசிஷனில் இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்கும். மேலே வந்துடணும் மூச்சு. அது வந்து ரெகுலர் ப்ராக்டிஸில் அந்த பாடி வந்து உங்களோட கட்டுப்பாட்டுக்கு வரும். ஸ்திரம் சுகம் ஆசனா. பதஞ்சலி மகரிஷி என்ன சொல்றாருன்னா, ஸ்திரம் சுகம் ஆசனா. எந்த ஒரு ஆசனால எவ்வளோ நேரம் நம்ம வந்து கடினம் இல்லாமல் சிரமமே இல்லாமல் இருக்கிறோமோ அப்போதான் நம்ம ஆசனா அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. நம்ம சாதாரணமாக உட்காரணும் இல்லையா, அது கூட ஒரு ஆசனா தான். ஆனால் எவ்வளோ நேரம் நம்மளால ஒரே இடத்துல உட்கார முடியும்? 5 நிமிஷம் உட்காருவோம். அதுக்கப்புறம் பாடி இப்படி இப்படி ஆடும். ஸோ எந்த ஒரு பொசிஷனில் நம்ம உடம்பு நம்ம கட்டுப்பாட்டில் எந்த ஒரு அசௌகரியமும் இல்லாமல் ரொம்ப நேரம் உட்காரமோ கொஞ்சமா நிறைய குடிக்கணும். நிறைய தண்ணி வாங்கும், ஆனால் குடிச்சிட்டா செய்ய முடியாது. ஓகே, வில் டு அதர் சைட். அதான் 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 பண்ணப்படும். குட். யா, ரொட்டேட். இப்போ ரொட்டேட் பண்ணுங்க பாடியை. முக்கியமான கீ பாயிண்ட்ஸ், உங்களோட முட்டி மடியக்கூடாது, முட்டி நேரம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஓகே, அந்த விரல்களை பார்க்கணும். உங்கள் கவனம் ஃபுல்லாக மேலே இருக்க விரல்கள் மேலே இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Inhale up. Good. Very good. Relax. ஒரு 2 seconds ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரீகைன் யுவர் எனர்ஜி. உங்கள் உடம்புல ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. உங்கள் ஹார்ட் பீட். ஓகே, அகைன் கால் இப்படி இருக்கு இல்லையா, இந்த காலை வந்து இப்படி எடுத்துட்டு வந்து வைங்க.
Step number 1, step number 2, step number 3. ஸ்டெப் நம்பர் 3ல அப்படியே கையை கீழே எடுத்து போயிட்டு உங்களுக்கு ஃபார்மை நல்லா தரையில் வைங்க, நல்லா தரையில் வைங்க. இப்போ ஸ்டெப் நம்பர் 4, கையை நல்லா மேலே தூக்கி கைகளோட விரல்களை பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். குட். ஃபார்மை வந்து இப்படி வைக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ அதர் சைட். என்னாச்சுமா? என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்கா? சரி, லைட்டாக பண்ணுங்க, ரொம்ப இது பண்ணுங்க. யா, இப்போ காலை திருப்புங்க. ஓகே, இந்த கால் வந்து இந்த இது வந்து இங்கே வரணும், சரிங்களா? இந்த ஹீல் வந்து இதுக்கு நடுவில் வரணும். ஓகே, இப்போ முட்டியை மடக்குங்க. இப்போ இந்த கையை ஃபார்மை நல்லா தரையில் வைங்க. உங்களோட ஆம்பிட், உங்களோட அக்கள் வந்து அந்த தொடையில் நல்லா பிளேஸ் ஆகும். ஓகே, பிளேஸ் ஆகிட்டு கையை மேலே தூக்கி கைகளோட விரல்களை பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். கீழே உட்காந்துருங்க. அப்படியே ஸ்ரீதலி தண்டாசனா இப்படி இப்படி வச்சு இப்படி 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 வச்சுட்டு காலை நீட்டு. காலை நீட்டு. இப்படி உட்காருங்க. இந்த பொசிஷன் எல்லாருமே உட்காரு. ரிலாக்ஸ் யுவர் செல். கண்ணை மூடிட்டு உங்கள் பாடியில் ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. உங்கள் மூச்சை கவனிங்க, உங்கள் பாடியில் ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. ஓகே, இப்போ கால் ரெண்டும் ஒன்றா சேருங்க. கையை எப்படி எடுத்துட்டு வாங்க, மேலே எடுத்துட்டு போங்க. நல்லா மூச்சை எடுத்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இன்னேல், எக்ஸேல், டவுன். உங்களோட கால்களோட விரல்களை பிடித்து, கட்டை விரலை பிடித்து நல்லா இழுத்து உங்களோட தலையை முட்டியில் வைக்க முயற்சி செய்யும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இன்னேல், அப். அப்படியே கையை பின்னாடி வச்சுட்டு உங்களோட இடுப்பை நல்லா மேலே தூக்குங்க. லிஃப்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, good, 9, 10. Relax. Good, man. Good. Very good. Relax. Relax. இப்போ வக்ராசனா. வக்ராசனா. குட் மேம். ஓகே, இப்படி வாங்க. வந்துட்டு இப்போ இந்த காலு ரைட் லெக் மடிஞ்சிருக்குன்னா லெஃப்ட் ஹேண்ட் தூக்கணும். தூக்கிட்டு இந்த லெஃப்ட் லெக்கை அப்படி கிராஸ் பண்ணி இந்த இடத்துல பிடிக்கணும். ஓகேவா? உங்களால் கால் விரல்களை பிடிக்க முடிஞ்சா கால்களோட விரல்களை பிடிங்க. இந்த இடம் இங்கே பிடிக்க முடிஞ்சா பிடிங்க, இல்லை கை இங்கே வச்சு. ஓகே, திரும்பி கைகளை பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். அப்படியே இருங்க மேம். நீங்கள் இருங்க. இங்கே பாருங்க, இந்த கை வந்து இங்கே வைக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அதாவது கிட்ட வர வர கஷ்டமாக இருக்கும். கை இங்கே கிட்ட வர வர கஷ்டமாக இருக்கும். அப்படி உங்களால் வைக்க முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி எடுத்துன்னு போங்க. ஆனால் உங்களோட எய்ம் வந்து இந்த பேக்கு பக்கத்தில் கை வைக்கும். ஓகேவா? ரிலாக்ஸ் மேம், ரிலாக்ஸ். இப்போ அதர் சைடில் பண்ணுங்க. அந்த மாதிரி காலோட விரல் வந்து முட்டிக்கு முன்னாடி போகணும். இங்கே வைக்கணும். சைடில் இப்படி சைடில் எடுத்துட்டு வாங்க, முன்னாடி எடுத்துட்டு போங்க. ஓகே, ஓகே, ஃபைன். ம்,
இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா முன்னாடி பண்ணதுக்கும் இப்போ இருக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஓகே, இப்போ மத்தியந்திராசனா பண்ணலாம். கால் இப்படி இருக்கு இல்லையா, இந்த காலை இப்போ ரைட் லெக்கை தூக்கி கிராஸ் பண்ணு. உங்களோட வலது காலை தூக்கி இப்படி கிராஸ் பண்ணி, ஓகே, கால்களோட விரல்கள் வந்து இந்த முட்டியை தாண்டி போகக்கூடாது. ஓகே, கால்களோட விரல் வந்து இந்த முட்டியை தாண்டி போகக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும், இந்த காலை பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணி இந்த ஹீல் வந்து பட்டக்ஸில் டச் பண்ணும். இது ஏற்கனவே நம்ம பீச்சில் பண்ணோம்னு நினைக்கிறேன். அவங்க கரெக்ட் ஞாபகம் வச்சு பண்ணுறேன். ஓகே, இப்போ இப்படி இருக்கா, கால் இப்படி இருக்கா. இப்போ எந்த கால் இருக்கு, ரைட் லெக் மேலே இருக்கு. அப்போது லெஃப்ட் ஹேண்டு இப்படி கிராஸ் பண்ணி இந்த முட்டியை இப்படி பிடிச்சி, இந்த கை வந்து இப்படி மத்தியந்திராசனா. இந்த முட்டியை எப்படி பிடிங்க, கையை எடுத்துனாலே பேக்கில் வைங்க. ஃபார்ம் வந்து டச்சிங் யுவர் பேக். உங்களோட உள்ளங்கை முதுகு தொடணும். உள்ளங்கை இப்படி இப்படி. குட் குட் மேம், குட் குட் குட். கண்ணை மூடிட்டு உங்க உடம்புல ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஓகே, இப்போ அதர் சைட். டூ த சேம் அதர் சைட். இந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும், நம்ம உடம்பு நல்லா, இந்த இடுப்பு பகுதி நல்லா கிரன்ச் ஆகி இதுவாகும். யா, இப்போ அடுத்த சைட். இப்போ ரைட் லெக் நேராக இருக்கட்டும். லெஃப்ட் லெக்கை கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ணிட்டு ரைட் லெக்கை மடிச்சு இப்படி எடுத்துட்டு வாங்க. இப்போ லெஃப்ட் லெக் மேலே இருந்ததுன்னா ரைட் ஹேண்டு தூக்கணும். லெஃப்ட் லெக் மேலே இருந்தா ரைட் ஹேண்டை தூக்கி இந்த முட்டியில் இப்படி வச்சு இப்படி வரும். யா, 1 2 3 4 5 6 7 8 9 10. குட். போக போக வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வர 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 நம்ம பாடி வந்து, முக்கியமானது நம்ம சிசு பாலாசனா பண்ணுறோம் இல்லையா, தினமும் இப்படி பண்ணுறோம் இல்லையா, அதை கொஞ்சம் நல்ல இன்டென்ஸாக ப்ராக்டிஸ் பண்ண 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 இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் வரும். பத்மாசனா இதெல்லாம் வரும். ஓகே, ஃபைன். ஓகே, தலையை எப்படி வைங்க. தலையை எப்படி வச்சுட்டு காலம் புஜங்காசனம். மேம் மேம் இது கரெக்டாக தான் பண்ணீங்க. புஜங்காசனா புஜங்காசனா. யா, ஓகே, சின்ன நேரம் வைங்க. உங்க கைகள் வந்து உங்க ரிப் கேஸ் எங்க முடியுதோ அந்த இடத்துல வைங்க. ஜஸ்ட் பிலோ யுவர் செஸ்ட். கைகள் நல்லா ஒன்னா சேருங்க, உங்க பாடியோட ஒன்னா சேருங்க. காலை ரெண்டும் பின்னாடி ஒன்னா சேருங்க, நல்லா ஒன்னா சேருங்க. ஓகே, அம்மா கை பக்கத்துல வைமா. இப்படி அவங்க வச்சிருக்காங்களா, இப்படி இப்படி புஜங்காசனம். மேம் மேம் நீங்களே ஏன் அப்படி வச்சிருக்கீங்க புஜங்காசனா மேம்? ஸ்னேக் ஸ்னேக் போஸ் மேம். மேம் வச்சிருக்காங்க பாருங்க. ஆ ஆ ஆ ஓகே. காலை ரிலீஸ் பண்ணுங்க. காலை பின்னாடி நல்லா டோவை ரிலீஸ் பண்ணுங்க. புஜங்காசனம் நல்லா ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ மூச்சை இழுத்து நல்லா உங்க சின்ன மட்டும் தூக்குங்க. செஸ்ட்டை தூக்குங்க. உங்க தொப்புள் ஏரியா வரைக்கும் தூக்குங்க. நாவல் ஏரியா வரைக்கும் தூக்குங்க. லிஃப்ட். நல்லா கழுத்தை நல்லா அண்ணாந்து பாருங்க. நார்மல் பிரீத்திங். 1 நோ 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 2 3 4 5 6 7 8 9 10. Relax. See how we have to do. I'll do the demonstration. இங்க பாருங்க, இப்படி படுத்துக்கிறீங்களா? ஓகே, கை வந்து இங்க வைக்கணும். ஓகே, இங்க வைக்கும் போது ரெண்டு கையும் இப்படி இருக்கும். அந்த கையை இப்படி எடுத்துட்டு வரணும். ஓகே, இப்படி இருக்க கையை இப்படி எடுத்துட்டு வரணும். சின்ன இப்படி நேரம் இருக்கணும். கால் ரெண்டு பின்ன ஒன்னா இருக்கணும். இப்போ மூச்சை இழுத்து இங்க பாருங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நான் இங்க இது வரைக்கும் தான் லிஃப்ட் பண்ணேன். ஓகே,
என்னோட லோயர் பாடி அப்படியே தரையில் இருக்கணும், அப்பர் பாடி வந்து நேவல் ஏரியாவே இருக்கும், மேலே தூக்கி இருக்கணும், கைகள் ஒட்டினா மாதிரி இருக்கணும், கழுத்து மேலே போகணும். இதுதான் வந்து புஜங்காசனால ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேரியேஷன். யா, காலை ரெண்டும் ஒன்றா சேருங்க. வில் டூ ஒன் மோர் டைம். யா, லிஃப்ட். குட். நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நோ வரிஸ். போக போக வந்துடும். சரியா? நோ வரி. அதுக்கு சிறந்த உதாரணம் உங்க மம்மி தான். ஓகே, கையை பின்னாடி வச்சுங்க. கையை இப்படி ஃபிஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு கையை தொடைக்குள்ள வைங்க. காலை ரெண்டும் ஒண்ணா சேருங்க. சின்ன தரையில நேரா வைங்க. ஓகே, இப்ப காலை லிஃப்ட் பண்ணி மூச்சை இழுத்து காலை லிஃப்ட் பண்ணணும். இன்னே லிஃப்ட். ஆமா ஆமா, கரெக்ட். 1 நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் இன் மக்ராசனா. மக்ராசனா இப்படி கையை எப்படி வச்சுட்டு காலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஆங்கிளை பிடிங்க. பின்னாடி தனுராசனா. ஆங்கிளை பிடிங்க. பின்னாடி ஆங்கிளை பிடிங்க. பிடிக்க முடியுதா மேம்? தலையை நேரம் வைங்க மேம். ஓகே, இன்னே லிஃப்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் இன் மக்ராசனா. ரிலாக்ஸ். ஓகே, இப்போ திரும்பி பாருங்க. பிடிங்கம்மா, பிடிங்க. ஓகே, இப்போ கையை பக்கத்தில் வச்சுங்க. தொடைக்கு பக்கவாட்டில் கையை வச்சுக்கோங்க. காலை ரெண்டும் ஒன்றா சேருங்க. ஓகே, இப்போ மூச்சை இழுத்து காலை 30 டிகிரி லிஃப்ட் பண்ணுங்க. இன்னே லிஃப்ட். ரெண்டு கால். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். குட். கை பக்கத்தில் வைக்கணும், உள்ள இருக்கக்கூடாது. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஓகே, இப்போ காலை ரெண்டும் ஒன்றா சேருங்க. 90 டிகிரி லிஃப்ட் பண்ணுங்க. ஓகே, 90 டிகிரி லிஃப்ட். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ பொறுமையா காலை கீழே போடணும். 10. குட். ஓகே, இப்போ சேது பந்தாசனா. முட்டியை மடிச்சு. குட் மேம், நல்ல ஃபெமிலியர் ஆயிடுங்க ஆசனாஸ்லாம். தூக்குங்க. இப்போ நல்ல மேக்ஸிமம் தூக்குங்க. நார்மல் பிரீத் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஓகே, கை இப்படி வச்சுக்கோங்க. முட்டியை மடிச்சு நல்லா ரொட்டேட் பண்ணுங்க ரெண்டு சைடு. ஹிப் ரொட்டேஷன். ஓகே, அந்த சைடு முட்டி போகும்போது கால் இந்த சைடு, தலை இந்த சைடு வரணும். ரொட்டேட். 1 2. கால் கீழே வச்சு பண்ணுங்க.
எப்பயும் பண்ற மாதிரி தான். காலை தூக்காதீங்க. ரொட்டேட் பண்ண. 5 6 7 8 9 10. இப்போ ரெண்டு முட்டிக்கு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க. உங்க ஷோல்டர் லெவலுக்கு ஸ்பேஸ் விடுங்க. அதே ஸ்ட்ரெச் இப்போ பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ இந்த காலை நீட்டுங்க. இந்த காலை மடக்கி இங்க வைங்க. இந்த முட்டியில இது வைங்க. யா, இந்த மாதிரி வாங்க. மேம், அந்த கை கீழே தரையில. யா, 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ மாத்தி பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ ரோலிங் பண்ணிடுங்க. ஓகே, ஸ்ட்ரெயிட்ல 10 ரவுண்ட்ஸ், சைடில் 10 ரவுண்ட்ஸ் ரோலிங் பண்ணிடுங்க. ரோலிங் பண்ணவங்க ஷவாசனால படுத்துருங்க. கிளாத் அடிச்சு துடைக்கணும், துடைச்சிட்டு ஷவாசனால் படுங்க. மேம், இந்த ஓரமா வந்தீங்கன்னா நல்லா காத்து வரும். சரிங்களா? ஓகேவா? Okay, relax in Shavasana, settle down. உங்க உடம்புல ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களோட உடம்ப அசைக்காதீங்க. இப்போ நம்ம இன்னைக்கு யோகா நித்ரா பயிற்சியை செய்ய போறோம். யோகா நித்ரா நம்ம ஏற்கனவே செய்யறது தான். நம்ம பாடி ஸ்கேன் பண்ணோம் இல்லையா, மனதளவில், அதை இன்னைக்கு செய்ய போறோம். கொஞ்சம் ஒரு சின்ன மாறுதலோட செய்ய போறோம். இப்போ உங்களோட இடது காலோட பெரு விரலை ரிலாக்ஸ் பண்ணுங்க. லெஃப்ட் லெக்கோட இரண்டாவது விரல், மூன்றாவது விரல், நான்காவது விரல், ஐந்தாவது விரல், லெஃப்ட் லெக்கோட உள்ளம் கால், கணுக்கால், உள்ளம் காலுக்கும் முட்டிக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற பகுதி, இடது காலோட முட்டி,
இடது காலோட துடை பகுதி, லெஃப்ட் லெக்கோட இடுப்பு பகுதி, லெஃப்ட் பகுதியில் இருக்க பக்கவாட்டு எலும்புகள், லெஃப்ட் சைடில் இருக்கிற இதயம், லெஃப்ட் ஹேண்டோட பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல், உள்ளம் கை, மணிக்கட்டு, எல்போக்கும் மணிக்கட்டுக்கும் இருக்கிற நடுப்பகுதி, பைசப்ஸ், ஷோல்டர், உங்களுடைய உடம்பில் லெஃப்ட் சைடு முழுவதும் ரிலாக்ஸ்டா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. கால்களிலிருந்து கைகள் வரை. இப்ப ரைட் லெக்ல இருக்கிற காலோட பெருவிரல், இரண்டாவது விரல், மூன்றாவது விரல், நான்காவது விரல், ஐந்தாவது விரல், கணுக்கால், கணுக்காலுக்கும் முட்டிக்கும் இருக்கிற நடுப்பகுதி, முட்டி, துடைப்பகுதி, ரைட் சைடோட இடுப்பு பகுதி, ரைட் சைடோட பக்கவாட்டு எலும்புகள், ரைட் சைடில் இருக்கிற இதயம், ரைட் சைடோட கையோட பெருவிரல், ஆள்காட்டி விரல், மோதிர விரல், நடுவிரல், சுண்டு விரல், உள்ளம் கை, மணிக்கட்டு, எல்போ, பைசப்ஸ், ஷோல்டர். உங்களுடைய உடலில் வலது பக்கம் முழுவதும் ரிலாக்ஸ்டா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. உங்களுடைய அடிமுதுகு, நடுமுதுகு, முன்முதுகு, வயிறு பகுதி, செஸ்ட் மசில்ஸ், ஷோல்டர் மசில்ஸ், உங்களுடைய கழுத்து பகுதி ரிலாக்ஸ்டா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. உங்களுடைய கவனத்தை முகத்துக்கு கொண்டு வாங்க. மேல் தாடை, கீழ்த்தாடை, மேல் உதடு, கீழ் உதடு, மேல்வரிசை பல், கீழ்வரிசை பல், நாக்கு, உள்நாக்கு, தொண்டை பகுதி, மூக்கு, மூக்கின் 2 துவாரங்கள், கண்கள், கண் விழிகள், கண் புருவங்கள், அழகிய நெற்றி, 2 புருவங்களுக்கான நடுப்பகுதி, காதுகள், காதின் துவாரங்கள், கன்னம், தலையின் உச்சி, தலையின் பின்புறம், தலையின் பக்கவாட்டு, உங்களின் தலை முழுவதும் ரிலாக்ஸ்டா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க.
உங்களுடைய கவனத்தை இப்பொழுது இப்போ நீங்க ஒரு அழகிய பூங்காவிற்கு செல்றீங்க, பார்க்குக்கு போறீங்க. அந்த பார்க்ல நீங்க பார்க்கும் இடமெல்லாம் அழகிய பூச்செடிகள், பறவைகள், அந்த பார்க்ல கொஞ்சம் கொஞ்சமா பச்சை நிறம் நிறைந்த அந்த பகுதியில் செருப்பே இல்லாம அழகா நடந்து அந்த இயற்கையை நீங்க ரசிக்கிறீங்க. இப்ப அப்படியே உங்களோட கவனத்தை ஒரு அகன்று விரிந்து அழகாக இருக்கக்கூடிய கடலுக்கு எடுத்து செல்லுங்க. அந்த கடலில் யாரும் இல்லாத அமைதியான அழகான கடலில் நீங்கள் மட்டும் அமர்ந்து அந்த கடலின் அழகிய அலைகளை கவனிங்க. அந்த அழகிய கடலில் மெல்ல நடந்து கரையோரம் சென்று அலைகள், கடலோட அலைகள் உங்கள் கால்களை படுவதை ரசிங்க. உங்களுடைய கவனத்தை உங்களோட மூச்சுக்கு கொண்டு வாங்க. Inhale deeply. Om. Relax, relax, relax. கால்களோட விரல்களை மெல்லமா அசைங்க, கைகளோட விரல்களை மெல்லமா அசைங்க. கால்களை கோர்த்து கைகளை தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு போயிட்டு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுங்க. ஸ்ட்ரெச், 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 ரிலாக்ஸ். இப்போ ஏதாவது ஒரு சைடில் பொறுமையாக எழுந்து உட்காருங்க. யாரெல்லாம் இமேஜ் பண்ண முடிந்தது? இமேஜினேஷன் நல்லா இருந்ததா? சூப்பர், குட். லைக் போட்டுடலாமா? ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் யோகா நித்ரா. ஸோ இந்த பயிற்சியை நம்ம தினமும் செய்ய செய்ய
நமக்கு வந்து அஹ், மனது வந்து ஒரு அமைதிக்கு வரும், ஒரு ரிலாக்ஸேஷன் வரும். நம்ம எவ்வளோதான் எக்டிக்கான ஒரு ஜாப் இருந்தாலும் நம்ம பாடிக்கு நம்ம சோலுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் இந்த யோகா நித்ரா. இந்த யோகா நித்ரா செய்ய 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 நமக்கு நைட்டில் படுத்த உடனே தூக்கம் வரும். நம்ம நிறைய தூக்கமின்மை பிரச்சனைனால அவதிப்படுறவங்க இந்த யோகா நித்ரா தினமும் செய்ய 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 அவங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை தெரியாது. பண்ணலாம் பண்ணலாம் கண்டிப்பா. யூடியூப்ல நிறைய இருக்கு. நீங்க யோகா நித்ரான்னு போட்டீங்கன்னா யூடியூப்ல வரும். அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. நீங்க பக்கத்துல மொபைலை வச்சுட்டு அப்படியே கேட்டு 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 அப்படியே தூங்கிடலாம். ஓகே ஃபைன். நம்ம இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது, அதனால இதெல்லாம் செய்ய முடியாது. மார்னிங்ல இந்த அளவுக்கு நமக்கு லீஷரா டைம் கிடைக்காது. ஆல்ரெடி நம்ம 1 hour 15 minutes போயிட்டு இருக்கோம். ஸோ வீக்கெண்ட்னால ஐ எம் டேக்கிங் அட்வான்டேஜ். ஓகே ஃபைன். சரி, நம்ம கபாலபாதி பண்ணிடலாம். சரிங்களா? ஒன். Yeah. Inhale deeply. Start the Kapalabhati. ரிலாக்ஸாக பண்ணுங்க, தலையாட்ட வேணாம். ஆக்சுவலி நீங்கள் மவுத்தில் இது பண்ணுற மாதிரி இருக்கு. ரிலாக்ஸாக பண்ணுங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உங்கள் பாடியில் ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. கண்களை திறக்க வேணாம். கண்களை திறக்காமல் உங்கள் பாடியில் ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. நீங்கள் கபாலபாதி கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா கபாலபாதி செஞ்சு முடித்த உடனே உங்களுக்கு மூச்சு இழுக்கவும் தோணாது, விடவும் தோணாது. ஒரு சமநிலை உருவாகும். ஆக்சிஜன் வந்து உள்ளேயும் போகாது, கார்பன் டை ஆக்சைடு வெளியும் வராது. அது வந்து ப்ராக்டிஸில் வரும். ஓகே ஓகே. இப்போ உங்களோட இடது நாசி விஷ்ணு முத்ரால கையை வச்சுட்டு இடது நாசியை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் நாஸ்டில் மட்டும் மூச்சை இழுத்து ரைட் நாஸ்டில் மட்டும் மூச்சை விடுங்க. ஓகேவா? மூச்சை ஒரே சைடு, ஆமாம், ரைட் மட்டுமே மூச்சை எடுத்து ரைட் சைடு மட்டுமே மூச்சை விடுங்க. மூச்சை எடுக்கிறத விட மூச்சை விடும் போது பொறுமையாக விட முயற்சி செய்யுங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். கையை சின்முத்ராக்கு எடுத்துட்டு வந்துருங்க. பாடியில் ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. இப்போ ரைட் சைடை க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் மட்டுமே மூச்சை இழுத்து லெஃப்ட் சைடில் மட்டுமே மூச்சை விடுங்க. மூச்சை எடுக்கிறத விட மூச்சை விடும் போது எந்த அளவுக்கு பொறுமையாக உங்களால் விட முடியுமோ விட முயற்சி செய்யுங்க.
ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். கையை சின்முத்ரா கீழே கொண்டு வந்துருங்க. உங்க பாடியில ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க, கண்களை திறக்காம. இப்போ அனுலோம விலோமா, ஆல்டர்னேட்டிவ் பிரீத்திங். லெஃப்ட்ல மூச்சை இழுத்து ரைட்ல விடணும், திருப்பியும் ரைட்ல இழுத்து மூச்சு. ஸ்டார்ட் பண்ணுங்க மேம். ஜெயந்தி மேம். கழுத்து நல்லா நேராக வைங்க. கழுத்தை உங்கள் சின் வந்து செஸ்டில் வரக்கூடாது. நல்லா முதுகு தண்டு நல்லா நேராக இருக்கணும். அதே நேரத்தில் ஷோல்டர் நெக் மசில்ஸ் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். உங்களோட கவனம் முழுவதும் உங்களோட மூச்சின் மீது கொண்டு வாங்க. என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. இப்போ உங்களோட மூச்சை இடது நாசியில வெளியிட்டு நீங்க பயிற்சியை நிறுத்திக்கலாம். உங்களோட லெஃப்ட் சைடு. ஓகே, இப்போ நம்ம உஜ்ஜயி பிராணாயாமா செய்ய போறோம். ஓகேங்களா? ஓஷியன் பிராணாயாமா சொல்லுவாங்க, உஜ்ஜயி பிராணாயாமா சொல்லுவாங்க. ஓகே, சின்ன இப்படி இருக்கு இல்லையா, இந்த சின்ன இப்படி லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டு நார்மலா பிரீத்தை எடுக்கணும். மூச்சை விடும்போது இந்த இடத்துல ஒரு உராய்வு ஏற்படும். இந்த கழுத்துல ஒரு உராய்வு ஏற்படும். அந்த உராய்வை நீங்க கவனிக்கணும். தைராய்டு கிளாண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். அதாவது நான் திருப்பியும் பண்ற பாருங்க. சிம்பிள் தான். இதை வந்து 3 விதமா பண்ணுவாங்க, 3 வேரியேஷன் பண்ணுவாங்க. வெரி சிம்பிள் வேரியேஷன்னா கழுத்தை வந்து இப்படி வைக்காம மூச்சை விடும்போது இந்த இடத்துல ஒரு, அதாவது நம்ம வந்து ஒரு டென்ஷனான ஒரு விஷயம் நடந்து முடியும் நம்ம இப்படி பண்ணுவோம் இல்லையா, அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து ஒரு நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இது வந்து சிம்பிள் டெக்னிக். இது வந்து சிம்பிள் டெக்னிக். இந்த மாதிரி மூச்சை இழுத்து
மூச்சை விடும்போது இந்த இடத்துல வந்து உராய்வை கவனிக்கிறது. இது ஒண்ணு. அடுத்த வேரியேஷன் இந்த வேரியேஷன். இன்னொரு வேரியேஷன் நாக்கு, நம்மளோட உள்நாக்க சாஃப்ட் பேலட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உள்நாக்கு, இந்த நாக்கை, சரி, நாக்கு நுனிய மடிச்சுக்கணும். உள்ள மடிச்சிட்டு அந்த உள்நாக்கு நடுவுல இப்படி வச்சுக்கணும். நாக்கு வந்து இப்படி வச்சுக்கணும். சரிங்களா? இது நம்ம நாக்கு. இது நம்ம தொண்டையோட மேல் பகுதி. இப்படி மடிச்சு இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு தொண்டையை லாக் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்? லூப்ரிகேஷன் வரும். உள்ள வந்து நீர் சுரக்கும். அப்படி நீர் சுரக்க சுரக்க ஹைப்போ தைராய்டு இருக்காங்க பார்த்தீங்களா? தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சுரக்கிறவங்க, ஹைப்போன்றது கம்மியாக சுரக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ண ஸ்டிமுலேட் ஆகி 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 அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து சிறப்பாக செயல்படும். இது ஒரு வேரியேஷன். இன்னொரு வேரியேஷன், அந்த மாதிரி நாக்கை இப்படி வச்சுட்டு பண்ணிட்டு உள்ளுக்குள்ள மந்த்ரா ஜப பண்றது. ஓம் ஓம் மைண்டுக்குள்ள நாக்கு அதை மேல இந்த மாதிரி வச்சுட்டு, இந்த மாதிரி வச்சுட்டு வாய் திறந்து சொல்ல முடியாது, ஆனா மைண்டுக்குள்ள ஓம் ஜப பண்றது. எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்க 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 நம்ம மனதும் அமைதியாகும். இது 4 வேரியேஷன். இப்போ நம்ம பண்ணாது 2வது வேரியேஷன் நம்ம பண்ணணும். சரிங்களா? ஒரு நிமிஷம் நம்ம பண்ணலாம். ஸ்டார்ட். இப்படி மூச்சு மூச்சை விடலாம் விடலாம் விடலாம். மூச்சை இழுத்துட்டு லாக் பண்ணி, லாக் பண்ணிட்டு மூச்சை நல்லா பொறுமையாக ஃபுல்லாக இழுத்துட்டு பொறுமையாக, அவ்வளோதான். இப்போ விடும்போது உங்களுக்கு கழுத்துல அந்த வித்தியாசம் தெரியும். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உங்கள் தொண்டை பகுதியில் ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. இப்போ நம்ம கூலிங் பிராணாயாமா பண்ண போகிறோம். ஓகேங்களா? கூலிங் பிராணாயாமா தான் ஷீத்காரி, ஷீதனா, சதனா அந்த மாதிரி இருக்கு. கூலிங் பிராணாயாமா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஹாட் கண்டிஷனில் கூலிங் பிராணாயாமா எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாடி வந்து கூல் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கூல் ஆகும். ஆனால் அதுக்கு வந்து நமக்கு த்ரோட்டில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஓகேவா? சில பேருக்கு வந்து த்ரோட்டில் அந்த கிச் கிச், சில பேருக்கு சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது. மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைவங்கன்றத பண்ணலாம். இந்த மாதிரி நாக்கை இப்படி வச்சுட்டு ஃபுல்லாக இழுத்து மூடிட்டு ஒரு கூலிங் சென்சேஷனை அப்படியே ஃபீல் பண்ணுவோம். நீங்கள் உள்ளேருந்து காற்று உள்ளே போகும்போது அப்படியே இந்த இடத்துல ஒரு கூலிங் சென்சேஷன் வரும். அப்படியே வயிறு ஃபுல்லாக கூலிங் ஆகும். அதை நல்லா அனுபவிச்சுட்டு மூக்கில் காற்றை ரிலீஸ் பண்ணும். இது ஒரு வேரியேஷன். நாக்கை இப்படி வச்சுக்கலாம். சில பேருக்கு நாக்கு இப்படி ரோல் பண்ண வராது, இப்படி வராது. அப்படின்னா நாக்கு இப்படி மடிச்சுட்டு அப்படி பண்ணலாம். இல்லைன்னா அப்படி பண்ணிட்டு அப்படியே அந்த கூலிங்கை அப்படியே அனுபவிச்சுட்டு பொறுமையாக. ஓகேவா? உங்களுக்கு எந்த வேரியேஷன் வந்து நீங்கள் பண்ணுங்க, எல்லாமே ஒரே பெனிஃபிட் தான். ஓகே. ஆனால் த்ரோட்டில் பிரச்சனை இல்லாதவங்க மட்டும் பண்ணுங்க. த்ரோட்டில் பிரச்சனை இருந்ததுன்னா இதை பண்ணால் உடனே இன்ஃபெக்ஷன். ஒரு நிமிஷம் பண்ணுங்க. ஸ்டார்ட். காற்று நல்லா உள்ளே போனோடனே அப்படியே அந்த கூலிங் சென்சேஷனை என்ஜாய் பண்ணுங்க.
ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். கண்ண மூடு, கண்ண மூடி. என்னாச்சு மேம், கால் வலிக்குதா? சில்லுன்னு இல்லையா? அதுதான். இது வந்து ஹீட்ல நம்ம வீட்ல கூட நமக்கு பாடி ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி இருக்குன்னா ஃபீவர் வரவங்க இதை பண்ணலாம். ஃபீவர், பாடி ஃபீவர் ஆகுது இல்லையா, அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபீவர் கிடையாது, அந்த மாதிரி டைஃபாய்டு வைரல் ஃபீவர் பண்ணால் இது ஒர்க் அவுட் ஆகும். கொஞ்சம் பாடி நமக்கு டயர்டு, கொஞ்சம் ஃபீவர் வர மாதிரி இருக்குன்ற டைமில் நம்ம இந்த மாதிரி உட்காந்து இந்த கூலிங் பிராணாயாமா செய்ய. முக்கியமான இடம் காற்று, சுத்தமான காற்றா இருக்கணும். நம்ம பண்ணுற இடம் வந்து கொஞ்சம் அட்மாஸ்பியர் வந்து நல்ல அட்மாஸ்பியராக இருக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ நம்ம பண்ணது 1 நிமிஷம் தான் பண்ணோம், 2 நிமிஷம் 3 நிமிஷம் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த பிராணாயாமா செய்ய செய்ய நமக்கு பசியே எடுக்காது, நமக்கு கிடைக்க வேண்டிய எனர்ஜி எல்லாமே கிடைக்கும், பசி வந்து எடுக்காது. ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க இந்த பிராணாயாமா செய்வாங்க. ஓகே, இப்போ நம்ம பிராமரி பண்ணிட்டு முடிச்சுக்கலாம், சரிங்களா? கை எப்படி வச்சுக்கோங்க, எப்படி தெரியுங்களா? பிராமரி தெரியுமா, தெரியாதா? ஓகே, ஓகே, இதுதான் நம்மளோட காது மடல். ஓகே, இந்த மடல் காதை வந்து ஃபுல்லாக இப்படி க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மடலை இப்படி லைட்டாக இப்படி அடைச்சிங்கன்னா உங்களுக்கு காதே கேட்காது. ஓகே, இப்படி இப்படி பண்ணிட்டு மூச்சை நல்லா உள்ளே இழுக்கணும், மூச்சை விடணும். ஓகே, சவுண்டு வந்து ஹை பீச்சிலேருந்து அப்படியே லோ பீச் கிராஜுவலாக வரணும். அப்படி வரும்போது உங்கள் தலையில் ஒரு நல்ல வைப்ரேஷன் வரும், அந்த வைப்ரேஷனை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஆமாம், மூச்சை இழுத்து இழுத்து விடணும். நீங்கள் ஃபுல்லாக சவுண்டு வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் உங்களால் விட முடியாது, திருப்பி மூச்சை ஃபுல்லாக இழுத்து விடணும். ஓகே, நீங்கள் வந்து கேட்குமா கேட்காதா டைம் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு நிமிஷம் முடிஞ்சாலே நான் வந்து இது பண்ணுறேன். ஓகே, ஸ்டார்ட். ஏன் சரிங்க, ஒரு மாதிரி நீங்கள் பண்ண முடியலையா? சரி, ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஓகே, ஏன் நான் சொன்னேன்னா நானே வந்து சொல்கிறேன்ட்டு உங்களுக்கு கான்சியஸ் ஃபுல்லாக இதில் தான் இருக்கும். டைம் முடிஞ்சிச்சா இல்லையா, நம்ம ரொம்ப நேரம் பண்ணுறோமா, அது இயற்கை தான். அதனால தான் சொன்னேன், இங்கே அதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் வந்து டச் பண்ணுறேன். ஓகே, சரி, முடிச்சுக்கலாம். கையை சின்மத்திரால வச்சுருங்க. இன்னேல் டீப்லி. ஓ, inhale deeply. Oh. Inhale deeply. Oh. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयः, सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग्भवेत्. ओम शांति शांति शांति. हरि ओम. Good.